ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துன்ருக்கோம். இப்போ 3ஆவது ஸ்கந்தத்தில் 11 அத்தியாயங்கள் நம்ம கத்துன்ருக்கோம். 11ஆவது அத்தியாயத்தில் எப்படி மைத்ரேய மகரிஷி விதுர இடத்துல காலத்தை பற்றி எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 12ஆவது அத்தியாயத்தில் அதற்கு மேலே பிரம்மதேவர் எப்படி சிருஷ்டி எல்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். இந்த 12ஆவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்கிறார், விதுரா உனக்கு நான் காலத்தெல்லாம் பற்றி எடுத்து சொன்னேன் இல்லையா, இதற்கு மேலே பிரம்மதேவர் சிருஷ்டி எப்படி பண்ணுறாருங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சர்க்க சிருஷ்டியில் நம்ம அவித்யை அப்படிங்கிறது சிருஷ்டி ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அவித்யோடைய 5 விற்த்திகள் பிரம்மதேவரோட சரீரத்திலேருந்து அப்படி வெளிப்படுறதாம். அந்த 5 விற்த்திகள் என்ன அப்படின்னா, தமம், மோகம், மகாமோகம், தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம் அப்படின்னு இந்த 5 விற்த்திகள் அவரிடத்துலேருந்து சரீரத்திலேருந்து வெளிப்படுறது. இது எப்படி ஒரு மனுஷனை அஜ்ஞானத்தில் ஆழ்த்துறது அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த தமஹா அப்படிங்கிறத என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மனுஷனுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, ஆத்மஸ்வரூபம், அதை தெரியாதபடி பண்ணுறதாம். மோகம்ங்கிறது இந்த சரீரம்தான் நாம் அப்படிங்கிறதாக நம்ம நினைக்கும்படியாக பண்ணுறது. மகாமோகம் அப்படிங்கிறது போகங்கள்லாம் ஆசையை ஏற்படுத்துறது. அந்த போகங்கள்லாம் கிடைக்கலைன்னா ஒரு கோபம் ஏற்படுறது இல்லையா, அதுதான் தாமிஸ்ரம் அப்படிங்கிற அந்த வித்யை. அதற்கு மேலே அந்த போகங்கள் இல்லை அப்படின்னா நாமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் நினைக்கிறானே, அது அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற அவித்யோடைய விற்பி அப்படின்னு இந்த 5 விதமான அவித்ய விற்த்திகள் பிரம்மதேவரத்திலேருந்து வந்ததும் பிரம்மதேவர் தன்னையே நொந்துக்கிறாராம். இப்படி பாப்பியசீம் சிருஷ்டிம் அப்படின்னு இப்படி பாபமான ஒரு சிருஷ்டி நம்மளிடத்துலேருந்து தோன்றித்தே அப்படிங்கிறதுனால இப்போ பகவானை திரும்பவும் தியானம் பண்ணிட்டு அந்த பரிசுத்தமான மனசுனால இப்போ வேற ஒரு சிருஷ்டியை பண்ணுறாராம். அதுதான் யாரு அப்படின்னா சனகாதிகளுடைய சிருஷ்டி. சனக, சனந்தன, சனாதன, சனத்குமார அப்படிங்கிற 4 சனகாதிகளை சிருஷ்டி பண்றார். அவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, பிறக்கும் பொழுதே அப்படி ஊர்துவ ரேத்தஸ்களா இருக்காளாம். நிஷ்கிரியாக அப்படின்னு எந்த ஒரு கிரியையிலையும் ஆசை இல்லாதவர்களாக இருக்கா. உடனே பிரம்மதேவர் அவளை பார்த்து சொல்றார், நீங்க மேல பிரஜைகளெல்லாம் உற்பத்தி பண்ணி அப்படி சிருஷ்டியை வளர்க்கணும் அப்படிங்கிற சொல்றார். அப்போ இவர்கள்லாம் அதுல ஆசைப்படலையாம். ஏன் அப்படின்னா மோக்ஷ தர்மானகா அப்படின்னு மோட்சத்துல தான் அவர்களுக்கு ஆசை. வாசுதேவ பராயணாக அப்படின்னு எப்பொழுதும் பகவான் வாசுதேவனையே பாடிண்டு அவனையே ஸ்மரிச்சுண்டு இருக்கிறதுல ஆசை இருக்கிறதுனால அவர்கள் பிரம்மதேவருடைய இந்த ஒரு ஆக்ஞையை கடைபிடிக்க விரும்பலையாம். உடனே பிரம்மதேவர் அது தனக்கு பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு நினைச்சாராம். அவர்கள் தான் சொன்னதை கேட்கல அப்படிங்கிறதுனால பயங்கரமான கோபம் ஏற்பட்டுதான் பிரம்மதேவருக்கு. அந்த கோபத்தை அவர் அடக்கி பார்க்கிறார். ஆனால் அடக்க முடியாம அவருடைய ப்ரூ மத்தி வழியா அந்த கோபம் வெளிப்படுறது. அது வெளிவரும்பொழுது எப்படி வந்தது அப்படின்னா, குமாரோ நீல லோகிதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாலகன் ரூபத்துல, கருமையான ஒரு செம்மை உருவத்துல ஒரு பாலகனாக அந்த கோபம் வெளிவந்துதாம். அதுதான் யாரு அப்படின்னா சாக்ஷாத் ருத்ரன் அப்படிங்கிற பகவான். அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் மூத்தவர் அப்படின்னு சொல்றார். அப்போ பிறக்கும் போதே அவர் அழுதுண்டே பிறந்தாராம். என்ன அப்படின்னா, அவருடைய அப்பாவான பிரம்மதேவரை பார்த்து எனக்கு பேரு ஸ்தானங்கள்லாம் கொடுங்கோ அப்படின்னு அழுதாராம். அதனால பிரம்மதேவர் அவரை பார்த்து சொல்றார், ஹே சுரஸ்ரேஷ்டா, நீ இப்படி பிறக்கும் பொழுதே ஒரு சின்ன குழந்தை பயந்துன்னு எப்படி அழுமோ அது மாதிரி அழுத இல்லையா, அதனால உன்னை லோகமே உன்னை ருத்ரன்னு கூப்பிடும் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ரோதனம் ருததி அப்படின்னா அழறது அப்படின்னு அர்த்தம். அதனால உனக்கு ருத்ரன்கிற பெயர் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை கொடுக்கிறார். அப்போ உடனே ஸ்தானங்கள் நாமங்கள்லாம் கேட்டார் இல்லையா, அதனால பிரம்மா அவருக்கு நிறைய ஸ்தானங்களும் நாமங்களையும் கொடுக்கிறார். எவ்வளவு ஸ்தானங்கள் அப்படின்னா 11 ஸ்தானங்களும் 11 நாமங்களும் கொடுக்கிறார். அதனால்தான் நம்ம ஏகாதச ருத்ரர்கள் அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ ஹிருதயம், இந்திரியங்கள், பிராணன், ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமிங்கிற பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், தபசுங்கிற 11 ஸ்தானங்களை கொடுக்கிறார். அதுக்கப்புறமா மன்யு, மனு, மஹினசு, மகான், சிவ, ரிதத்வஜ, உக்ரரேதா, பவஹா, காலஹா, வாமதேவஹா, திருத்தவிரதஹான்னு 11 நாமங்கள். அதுக்கப்புறமா உனக்கு 11 மனைவிகளையும் நான் தரேன் அப்படின்னு 11 ஸ்திரீகளையும் கொடுக்கிறாராம். தீஹி, விருத்திஹி, உஷனா, உமா, நியுத், சர்பிஹி, இலா, அம்பிகா, இராவதி, சுதா, தீக்ஷா அப்படின்னு 11 ஸ்திரீகளையும் கொடுக்கிறாராம். கொடுத்துட்டு சொல்றார், இவர்களெல்லாம் நீ ஏத்துண்டு மேல பிரஜைகளெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ஞையை கொடுக்கிறார். உடனே ருத்ரனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை போலவே ஆக்கிருத்தியும் சுவாவமும் அந்த ரூபமும் பலமும் இருக்கக்கூடிய அநேக ருத்ரர்களை அப்படி உற்பத்தி பண்றாராம். அந்த ருத்ர கணங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா எல்லா பக்கத்துலேருந்தும் சிருஷ்டியை அழிக்க ஆரம்பிச்சுடுதான். உடனே பிரம்மதேவர் பார்க்கிறார், நாமோ சிருஷ்டி வளரணும் வளரணும் அப்படின்னு நம்ம பாடுபடுறோம், இவர்கள் அதற்காக தான் நம்ம அவர்களை நம்ம நியோஜனம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் இப்படி சிருஷ்டியை அழிக்கிறாளே அப்படிங்கிறதுனால உடனே ருத்ரனை கூட்டு சொன்னாராம், போரும் போரும் நீ சிருஷ்டி பண்ணது உடனே நிறுத்து, நீ போய் தபஸ் பண்ணு அப்படிங்கிறாராம்.
எப்படி பகவான் தனக்கு தபஸ் பண்ணு அப்படிங்கிற அந்த உபதேசத்தை பண்ணாரோ அதே மாதிரி இப்போ பிரம்மதேவர் ருத்ரனை பார்த்து நீயும் தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா தபசு தான் லோகத்துக்கு நன்மையை கொடுக்கும், அது மூலமாக தான் நல்ல பிரஜைகள் எல்லாமும் நம்ம சிருஷ்டி பண்ண முடியும். அந்த தபசுனால தான் ஹிருதய குகையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். தபஸ் பண்ணுன்னு சொல்றதுக்கு பிரம்மதேவருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றா. பிரம்மதேவர் பார்க்கிறார், இந்த ருத்ர கணங்கள்லாம் இருக்கு இல்லையா, ருத்ரனே ஒரு சம்ஹார மூர்த்தி தானே, அதனால சிருஷ்டி காரியத்துக்கு அவரால் உதவ முடியாது அப்படிங்கிறதுனால அந்த சம்ஹாரமும் சிருஷ்டிக்கு விரோதமா இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு தபஸ் தேவையானது அப்படிங்கிறதுனால நீ போய் தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். உடனே அந்த ஆக்ஞையை நிறைவேற்றுறதுக்காக பிரம்மதேவரையே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரமும் பண்ணிட்டு ருத்ரன் அப்படி தபஸ் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டாராம். உடனே இப்போ பிரம்மதேவர் மேல சிருஷ்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். உடனே அவருடைய சரீரத்திலேருந்து 10 பிள்ளைகள் பிறந்தார்களாம். அவர்கள் தான் 10 பிரஜாபதிகள் அப்படின்னு அந்த ரிஷிகளுடைய பேரெல்லாம் சொல்றார். மரீச்சிஹி, அத்ரிஹி, அங்கிரசவ், புலஸ்தியா, புலஹா, கிரதுஹு, பிருகுஹு, வசிஷ்டோ, தக்ஷஸ்ச, தசமஸ்தத்ர நாரதா அப்படின்னு 10வது குழந்தையா நாரதரே பிறக்கிறார். இப்ப சொன்னார் இல்லையா, அந்த வரிசையிலேயே அப்படியே தலைகீழாக அந்த பிரஜாபதிகள்லாம் பிரம்மதேவருடைய எந்தெந்த அங்கத்திலேருந்து வந்தா அப்படிங்கிறத சொல்லிண்டே வரார். நாரதர் பிரம்மாவுடைய தொடையிலேருந்து வந்தாராம். அவருடைய கட்டவரல்லேருந்து தக்ஷ பிரஜாபதி, பிராணன்லேருந்து வசிஷ்டர், அவருடைய தோல்லேருந்து பிருகு அப்படிங்கிறவர், அவருடைய கைகள்லேருந்து கிரது, அவருடைய நாபிலேருந்து புலகர், காதுகள்லேருந்து புலஸ்தியர், முகத்திலேருந்து அங்கிரஸ், கண்கள்லேருந்து அத்ரிங்கிற மகரிஷி, அவருடைய மனசுலேருந்து மரீச்சி அப்படின்னு இந்த 10 பிரஜாபதிகளும் பிரம்மதேவருடைய அந்த அங்கங்கள்லேருந்து ஏற்படுறா. அதற்கப்புறமா பிரம்மதேவருடைய வலது மார்பிலேருந்து தர்மமானது தோன்றித்தாம். தர்மம் எப்படிப்பட்டதுன்னா, எந்த தர்மத்துல சாக்ஷாத் நாராயணன் வாசம் பண்றாரோ அத்தகைய தர்மமானது தோன்றித்து அவருடைய முதுகிலேருந்து அதர்மம் ஏற்பட்டுதாம். அந்த அதர்மத்துல தான் லோகத்துக்கே பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த மிருத்யு தேவத்தை வாசம் பண்றார் அப்படிங்கிறத சொல்றார். அந்த அதர்மத்துக்கு துணை போகக்கூடிய சில குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்திலாமும் சொல்றார். அவருடைய மனசுலேருந்து காமம் ஏற்பட்டுதாம். ப்ரூ மத்தியிலேருந்து குரோதம், கீழ் உதடுலேருந்து லோபம் அப்படிங்கிற பேராசை ஏற்பட்டது அப்படிங்கிறார். பிரம்மதேவருடைய வாயிலேருந்து வாக்தேவி ஏற்படுறா. அவருடைய பிரஜோத்பத்தி பண்ணக்கூடிய இந்திரியத்திலேருந்து எல்லா சமுத்திரங்களும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய குதத்திலேருந்து நிர்ருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பாபத்துக்கான தேவதை உண்டானார். அவருடைய நிழல்லேருந்து கர்தம பிரஜாபதி உண்டானார் அப்படிங்கிறார். இந்த கர்தம பிரஜாபதி யார் அப்படின்னா தேவஹூதியினுடைய பதி அப்படிங்கிறார். இந்த தேவஹூதியினுடைய ஜன்மத்தை பத்தி நம்ம இந்த அத்தியாயத்துல மேல நம்ம கத்துக்க போறோம். இப்போ இந்த மாதிரி தான் பிரம்மாவுடைய மனசுலேருந்தும் தேகத்திலேருந்தும் நிறைய சிருஷ்டியை பண்ணார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா விதுரர் இந்த கேள்வியை ஏற்கனவே கேட்டிருந்தார். பிரம்மதேவருடைய தேகத்திலேருந்தும் மனசுலேருந்தும் என்னென்ன ஜீவராசிகள்லாம் சிருஷ்டி பண்ணாருங்கிற கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு இங்க பதில் சொல்றார். இந்த 27வது ஸ்லோகத்தோட நம்ம இங்க நிறுத்திண்டு இதற்கு மேல மைத்ரேய மகரிஷி இந்த அத்தியாயத்துல பிரம்மதேவருடைய 4 முகங்கள்லேருந்து அவர் என்னென்னலாம் சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாமும் விஸ்தாரமா சொல்றார். அதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्
निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। अथ द्वादशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच इति ते वर्णितः क्षत्तः इति ते वर्णितः क्षत्तः इति ते वर्णितः क्षत्तः कालाख्यः परमात्मनः कालाख्यः परमात्मनः कालाख्यः परमात्मनः महिमा वेदगर्भोत महिमा वेदगर्भोऽथ महिमा वेदगर्भोऽथ यथा स्राक्षीत् निबोध मे यथा स्राक्षीन् निबोध मे यथा स्राक्षीन् निबोध मे ससर्जाग्रे अन्धतामिस्रम् ससर्जाग्रे अन्धतामिस्रम् ससर्जाग्रे अन्धतामिस्रम् अथ तामिस्रम् आदिकृत् अथ तामिस्रमादिकृत अथ तामिस्रम् आदिकृत महामोहं च मोहं च महामोहं च मोहं च महामोहं च मोहं च तमश्च अज्ञानवृत्तयः तमश्चाज्ञानवृत्तयः तमश्चाज्ञानवृत्तयः दृष्ट्वा पापीयसीं सृष्टिं दृष्ट्वा पापीयसीं सृष्टिं दृष्ट्वा पापीयसीं सृष्टिं नात्मानं बह्वमन्यत नात्मानं बह्वमन्यत नात्मानं बह्वमन्यत भगवद्ध्यानपूतेन 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 मनसा अन्यां ततो सृजत् मनसान्यां ततो सृजते मनसान्यां ततो सृजते सनकं च सनन्दं च सनकं च सनन्दं च सनकं च सनन्दं च सनातनम् अथात्मभूः सनातनम् अथात्मभूः सनातनम् अथात्मभूः सनत्कुमारं च मुनीन् सनत्कुमारं च मुनीन् सनत्कुमारं च मुनीन् निष्क्रियान् ऊर्ध्वरेतसः निष्क्रियान् ऊर्ध्वरेतसः निष्क्रियान् ऊर्ध्वरेतसः तान् बभाषे स्वभूः पुत्रान् तान् बभाषे स्वभूः पुत्रान् तान् बभाषे स्वभूः पुत्रान् प्रजाः सृजत पुत्रकाः प्रजाः सृजत पुत्रकाः प्रजाः सृजत पुत्रकाः तन्नैच्छन् मोक्षधर्माणो तन्नैच्छन् मोक्षधर्माणो
तन्नैच्छन् मोक्षधर्माणम् वासुदेवपरायणाः 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 सोऽवध्यातः सुतैः एवं सोऽवध्यातः सुतैरेवं प्रत्याख्यातानुशासनैः प्रत्याख्यातानुशासनैः क्रोधं दुर्विषहं जातं क्रोधं दुर्विषहं जातं नियन्तुम् उपचक्रमे नियन्तुम् उपचक्रमे धिया निगृह्यमाणोऽपि धिया निगृह्यमाणोऽपि भ्रुवोः मध्यात् प्रजापतेः भ्रुवोर्मध्यात् प्रजापतेः सद्यो अजायत तन्मन्युः सद्यो जायत तन्मन्युः कुमारो नीललोहितः स वैरुरोद देवानां पूर्वजो भगवान् भवः नामानि कुरु मे धातः स्थानानि च जगद्गुरो इति तस्य वचः पाद्मो भगवान् परिपालयन् अभ्यदात् भद्रया वाचा मारोदीः तत्करोमि ते यद् अरोदीः सुरश्रेष्ठ सोद्वेगैव बालकः ततस्त्वाम् अभिधास्यन्ति नाम्ना रुद्र इति प्रजाः हृद् इन्द्रियाणि असुः व्योम हृदिन्द्रियाण्यसुर्व्योम वायुः अग्निः जलं मही वायुरग्निर्जलं मही सूर्यः चन्द्रः तपश्चैव सूर्यश्चन्द्रस्तपश्चैव स्थानानि अग्रे कृतानि मे मन्युः मनुः मन्युर्मनुर्महिनसो महान् शिव ऋतध्वजः उग्ररेता भवः कालो वामदेवो धृतव्रतः धीः वृत्तिः उशनो माच नियुत्सर्पिः इलाम्बिका धीः वृत्तिः उशना उमा च
नियुत्सर्पिः इला अम्बिका इरावती सुधा दीक्षा इरावती सुधा दीक्षा इरावती सुधा दीक्षा रुद्राण्यो रुद्रते स्त्रियः रुद्राण्यो रुद्रते स्त्रियः रुद्राण्यो रुद्रते स्त्रियः गृहाण एतानि नामानि गृहाणैतानि नामानि गृहाणैतानि नामानि स्थानानि च सयोषणः स्थानानि च सयोषणः स्थानानि च सयोषणः एभिः सृज प्रजा बह्वीः येभिः सृज प्रजा बह्वीः येभिः सृज प्रजा बह्वीः प्रजानाम् असि यत्पतिः प्रजानामसि यत्पतिः प्रजानाम् असि यत्पतिः इत्यादिष्टः स गुरुणा इत्यादिष्टः स गुरुणा इत्यादिष्टः स गुरुणा भगवान् नीललोहितः भगवान् नीललोहितः भगवान् नीललोहितः सत्त्वाकृतिस्वभावेन 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 ससर्ज आत्मसमाः प्रजाः ससर्जात्मसमाः प्रजाः ससर्जात्मसमाः प्रजाः रुद्राणां रुद्रसृष्टानां रुद्राणां रुद्रसृष्टानां रुद्राणां रुद्रसृष्टानां समन्तात् ग्रसतां जगत् समन्ताग्रसतां जगत् समन्ताग्रसतां जगत् निशाम्य असङ्ख्यशो यूथान् निशाम्यासङ्ख्यशो यूथान् निशाम्यासङ्ख्यशो यूथान् प्रजापतिः अशङ्कत प्रजापतिरशङ्कत प्रजापतिरशङ्कत अलं प्रजाभिः सृष्टाभिः अलं प्रजाभिः सृष्टाभिः अलं प्रजाभिः सृष्टाभिः ईदृशीभिः सुरोत्तमा ईदृशीभिः सुरोत्तमा ईदृशीभिः सुरोत्तमा मया सह दहन्तीभिः मया सह दहन्तीभिः मया सह दहन्तीभिः दिशः चक्षुर्भिः उल्बणैः दिशश्चक्षुर्भिरुल्बणैः दिशश्चक्षुर्भिरुल्बणैः तप आतिष्ठ भद्रं ते तप आतिष्ठ भद्रं ते तप आतिष्ठ भद्रं ते सर्वभूतसुखावहं 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 तपसैव यथा पूर्वम् तपसैव यथा पूर्वं तपसैव यथा पूर्वम् स्रष्टा विश्वम् इदं भवान् स्रष्टा विश्वमिदं भवान् स्रष्टा विश्वमिदं भवान् तपसैव परं ज्योतिः तपसैव परं ज्योतिः तपसैव परं ज्योतिः भगवन्तम् अधोक्षजम् भगवन्तम् अधोक्षजम् भगवन्तम् अधोक्षजम् सर्वभूतगुहावासम् 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 अञ्जसा विन्दते पुमान् अञ्जसा विन्दते पुमान् अञ्जसा विन्दते पुमान् मैत्रेय उवाच मैत्रेय उवाच एवम् आत्मभुवा आदिष्टः एवम् आत्मभुवादिष्टः एवम् आत्मभुवादिष्टः परिक्रम्य गिरां पतिम् परिक्रम्य गिरां पतिम् परिक्रम्य गिरां पतिम् बाढम् इति अमुम् आमन्त्र्य बाढमित्यमुम् आमन्त्र्य बाढमित्यमुम् आमन्त्र्य विवेश तपसेवनम् विवेश तपसेवनम् विवेश तपसेवनम् अथाभिध्यायतः सर्गम् अथाभिध्यायतः सर्गम् अथाभिध्यायतः सर्गम् दशपुत्राः प्रजज्ञिरे दशपुत्राः प्रजज्ञिरे
दशपुत्राः प्रजज्ञिरे भगवच्छक्तियुक्तस्य भगवच्छक्तियुक्तस्य लोकसन्तानहेतवः लोकसन्तानहेतवः मरीचिः अत्रि अंगिरसौ मरीचिरत्र्यङ्गिरसौ पुलस्त्यः पुलः क्रतुः पुलस्त्यः क्रतुः भृगुः वसिष्ठो दक्षश्च भृगुर्वसिष्ठो दक्षश्च दशमः तत्र नारदः दशमस्तत्र नारदः उत्सङ्गात् नारदो जज्ञे उत्सङ्गान्नारदो जज्ञे दक्षो अङ्गुष्ठात् स्वयंभुवः दक्षोऽङ्गुष्ठात् स्वयंभुवः प्राणात् वसिष्ठः सञ्जातो भृगुः त्वचीकरात् क्रतुः भृगुस्त्वचीकरात् क्रतुः पुलहो नाभितो जज्ञे पुलस्त्यः कर्णयोः ऋषिः अङ्गिरामुखतो अक्ष्णो अङ्गिरामुखतोक्ष्णोत्रिः मरीचिः मनसोऽभवत् मरीचिर्मनसोऽभवत् धर्मः स्तनात् दक्षिणतो यत्र नारायणः स्वयम् अधर्मः पृष्ठतो यस्मात् मृत्युः मृत्युर्लोकभयङ्करः हृदि कामो भ्रुवः क्रोधो लोभश्च अधरदच्छदात् आस्यात् वाक्सिन्धवो मेढ्रात् निर्वृतिः पायोः अघाश्रयः छायायाः कर्दमो जज्ञे देवहूत्याः पतिः प्रभुः मनसो देहतः चेदम् जज्ञे विश्वकृतो जगत् இந்த 27 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 27 ஸ்லோகாஸ். मैत्रेय उवाच इति ते वर्णितः क्षत्तः कालाख्यः परमात्मनः महिमा वेदगर्भोत यथा साक्षीं निबोध मे ससर्जाग्रे अन्धतामिस्रम् अथ तामिस्रमादिकृत महामोहं च मोहं च तमश्चाज्ञानवृत्तयः
दृष्ट्वा पापीयसीं सृष्टिं नात्मानं बह्वमन्यत भगवद्ध्यानपूतेन मनसान्यां ततो सृजत् सनकं च सनन्दं च सनातनमथात्मभूः सनत्कुमारं च मुनीन् निष्क्रियान् ऊर्ध्वरेतसः तान् बभाषे स्वभूः पुत्रान् प्रजाः सृजत पुत्रकाः तन्नैच्छन् मोक्षधर्माणो वासुदेवपरायणाः सोऽवध्यातः सुतैरेवं प्रत्याख्यातानुशासनैः क्रोधं दुर्विषहं जातं नियन्तुम् उपचक्रमे धिया निगृह्यमाणोऽपि भ्रुवोर्मध्यात् प्रजापतेः सद्यो जायत तन्मन्युः कुमारो नीललोहितः स वैरुरोधदेवानां पूर्वजो भगवान् भवः नामानि कुरु मे धातः स्थानानि च जगद्गुरो इति तस्य वचः पाद्मो भगवान् परिपालयन् अभ्यदात् भद्रया वाचा मारोदीस्तत्करोमि ते यदरोदीः सुरश्रेष्ठ सोद्वेगैव बालकः ततस्त्वाम् अभिदास्यन्ति नाम्ना रुद्र इति प्रजाः हृदीन्द्रियाण्यसुर्व्योम वायुरग्निर्जलं मही सूर्यश्चन्द्रस्तपश्चैव स्थानान्यग्रे कृतानि मे मन्युर्मनुर्महिनसो महान् शिवरथध्वजः उग्ररेता भवः कालो वामदेवो धृतव्रतः धीर्वृत्तिरुषनो मा च नियुत्सर्पिरिलाम्बिका इरावती सुधा दीक्षा रुद्राण्यो रुद्रते स्त्रियः गृहाणैतानि नामानि स्थानानि च सयोषणः येभिः सृज प्रजा बह्वीः प्रजानाम् असि यत्पतिः इत्यादिष्टः स गुरुणा भगवान् नीललोहितः सत्त्वाकृतिः स्वभावेन ससर्जात्मसमाः प्रजाः रुद्राणां रुद्रसृष्टानां समन्ताद्ग्रसतां जगत् निशाम्यासङ्ख्यशो यूथान् प्रजापतिरशङ्कत अलं प्रजाभिः सृष्टाभिः ईदृशीभिः सुरोत्तमा मया सह दहन्तीभिः दिशश्चक्षुर्भिरुल्बणैः तपातिष्ठ भद्रं ते सर्वभूतसुखावहम् तपसैव यथा पूर्वं स्रष्टा विश्वमिदं भवान् तपसैव परं ज्योतिः भगवन्तम् अधोक्षजम् सर्वभूतगुहावासम् अञ्जसा विन्दते पुमान् मैत्रेय उवाच एवम् आत्मभुवादिष्टः परिक्रम्य गिरां पतिम् बाढम् नित्यमुमामन्त्र्य विवेश तपसेवनम् अथाभिध्यायतः सर्गम् दशपुत्राः प्रजज्ञिरे भगवच्छक्तियुक्तस्य लोकसन्तानहेतवः मरीचिरत्र्यङ्गिरसौ पुलस्त्यः पुलः क्रतुः भृगुर्वसिष्ठो दक्षश्च दशमस्तत्र नारदः उत्सङ्गान् नारदो जज्ञे दक्षोऽङ्गुष्टात् स्वयंभुवः प्राणाद्वसिष्ठः सञ्जातो भृगुस्त्वचीकरात् क्रतुः पुलहो नाभितो जज्ञे पुलस्त्यः कर्णयो ऋषिः अङ्गिरामुखतोक्ष्णोत्रिः मरीचिर्मनसोऽभवत्
धर्मः स्तनाद्दक्षिणतो यत्र नारायणः स्वयम् अधर्मः पृष्ठतो यस्मात् मृत्युर्लोकभयङ्करः हृदि कामो भ्रुवः क्रोधो लोभश्चाधरदच्छलात् आस्याद्वाक्सिन्धवो मेढ्रात् निर्वृतिः पायोरघाश्रयः छायायाः कर्दमो जज्ञे देवभूत्याः पतिः प्रभुः मनसो देहतश्चेदम् जज्ञे विश्वकृतो जगत्। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु महाराज की जय। நம்ம இன்னைக்கு படிச்ச ராகம் நாட்டை அடுத்த செஷன்ல 28வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நான் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and in the third skanda we have learned 11 chapters. In the 11th chapter we saw how Maitreya Maharishi taught Vidura about all the divisions of time, and in this 12th chapter further he talks about how Brahmadeva proceeded with the work of creation. So at the beginning of this chapter he tells Vidura, "Oh Vidura, I had told you about the divisions of time, now I shall tell you how Brahmadeva proceeded with the further work of creation." First, what came from Brahmadeva were the 5 modes of avidya. We had already told that avidya had been created during the Sarga Srishti. Now the 5 modes of this avidya, called as Tamaha, Moha, Mahamoha, Tamisra and Andha Tamisra, they emanated from Brahmadeva's body. And these are the 5 modes of nescience that put a man in deep ignorance. He says what Tamaha does is, it obscures a man's knowledge that he is the real self. And Moha, what it does is, it makes him identify himself with his body. And then Mahamoha creates lots of desires for worldly enjoyments, and Tamisra creates anger when these enjoyments are denied. And finally Andha Tamisra, what it does is, when a man doesn't get these enjoyments, he himself feels that he doesn't exist. To that extent it puts a man in delusion. And now Brahmadeva was very upset that such a sinful creation had emanated from him. So he says Papiyasim Srishtim. So he was very upset, so he immediately sat and meditated upon Bhagavan, and with a heart that was purified with such meditation, he now created another Srishti, which is the Srishti of the Sanakadis. Sanaka, Sanandana, Sanatana and Sanat Kumara. So these 4 were the Sanakadis who were created, and even as they were born, they were Urdhva Retas, and he says Nishkriyaha, that is, they did not have any interest in doing any sort of action. And when Brahmadeva looked at them and said, "You must now beget progeny and you must multiply creation," they did not wish to do that because they were moksha dharmanaha. They had interest only in liberation, and they always wanted to do kirtan of Bhagavan Vasudeva and worship him, Vasudeva Parayanaha. And so when they denied Brahmadeva's instructions, Brahmadeva felt very angry, he felt insulted, and he tried to control that anger, but somehow it came forth from the midst of his eyebrows. And when it came out in the form of a small boy. He says Kumaro Neela Lohitaha. He was deep red in hue, and this was none other than Lord Rudra. And this Rudra is the foremost among all the Devas, and even as he was born he started crying because he looked at his father Brahmadeva and said, "Please give me names and places to live." And he cried, and so Brahmadeva said, "Since you are crying like a small child out of fear, so all the entire world will call you as Rudra," because in Sanskrit Rud means to cry, and so he named him as Rudra. And he also said, just as you had asked me, I shall give you all the names and places, and he gives 11 places and 11 names, and that is why we say there are Ekadasha Rudras. So he says Hrid Indriyani Asur Vyoma and so on. That is, he gives him the heart, the Indriyas, the breath, the 5 Panchabhutas, Surya, Chandra and Tapas as the 11 places. And he also gives him many names: Manyu, Manu, Mahinas, Mahan, Shiva, Rithadvaja, Ugrareta, Bhavaha, Kalaha, Vamadevo, Dhritavrataha. And then he says, "I shall also give you 11 women as your wives," and he tells their names also: Dihi, Vrittihi, Ushana, Uma, Niyut, Sarpihi, Ila, Ambika, Iravati, Sudha and Diksha. Then Brahmadeva told Rudra, "You must accept all these and you must multiply creation." And immediately Rudra accepted his instruction, and he started creating many Rudras
who were equal to him in strength, in valor, in form, and also in disposition. And all these Rudras, that is the hosts of Rudras who were known as Rudra Ganas, what they did was they started destroying creation from all the sides. And Brahmadeva became very worried. He thought, I am always engaged in multiplying creation, and these people whom I have engaged to multiply creation, they are now destroying this creation. So he immediately called Rudra and said, enough of all this creation, now stop it immediately. And he said, you must go and do penance. So just as Bhagavan had told Brahmadeva, go and do penance, so here also Brahmadeva says that to Rudra. He says, you must do penance because it is only through penance that the whole world is benefited, and you can also create good progeny, and it is only through penance that one can always realize the truth that shines within our hearts. And so he sent Rudra to penance. He also circumambulated Brahmadeva, he prostrated, and he immediately went away to do penance. And now Brahmadeva, what he did was, he further thought, how can I multiply creation? And immediately 10 sons were born to Brahmadeva, and these are the 10 Prajapatis. He gives their names, the names of all the rishis who are the Prajapatis. He says, Marichihi, Atrihi, Angirasau, Pulastyaha, Pulahaha, Kratuhu, Briguhu, Vasishtaha, Dakshascha, Dashamaha, Tatra Naradaha. The 10th son was none other than Narada Maharishi. And in the reverse order, he also says from which part of Brahmadeva all these Prajapatis were born. He says, from the lap of Brahmadeva, Narada was born. From his thumb, Daksha Prajapati was born. From his breath, Vasishta was born. From his skin, Bhrigu was born. Kratu came from his hands. Pulaha came from his navel. Pulastya from his ears. Angiras from his face. Atri Maharishi came from Brahmadeva's eyes. And finally, Marichi Maharishi came from Brahmadeva's mind. And then he also says, from the right chest of Brahmadeva, Dharma or righteousness emanated. And this Dharma is such that Sakshat Bhagavan Narayana lives in that Dharma. And from the back of Brahmadeva, Adharma emanated, that is unrighteousness, wherein lives Mrityu Devata, who is extremely fearful to this entire world. And then all the qualities like Kama, Krodha, Lobha, he says, Kama emanated from Brahmadeva's mind, Krodha from his eyebrows, and Lobha or greed from his lower lip. And then from Brahmadeva's mouth came Vagdevi, the goddess of speech, and from the organ of procreation came all the samudras, that is all the oceans, and from his anus came Nirriti, who is the god of sin, and from his shadow came Kardama Prajapati, who is the husband of Devahuti. And we shall be seeing the birth of Devahuti at the end of this chapter. And now he says, Maitreya Maharishi says, this is how Brahmadeva created all the living beings from his mind and body, because this was the question that Vidura had already asked. And so with this 27th shloka, we shall stop for this session. And further in this chapter, Maitreya Maharishi describes how Brahmadeva created many things from the 4 faces, from his 4 faces, and we shall be seeing that in the next session.